வெல்கம் டு அம்ஸ் கிச்சன். இது பாருங்கள், நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது வந்து கம்பு, வெயில் காலம் வந்துச்சு இல்லையா, அதனால கம்பு எல்லாரும் வந்து கம்பு கேவுரெல்லாம் கூழ் செஞ்சு குடிக்கிற டைம் வந்துச்சு. அதனால் என் தங்கச்சி வீடு நல்லா கம்பு கதிர் வச்சுருக்குறாங்க பாருங்கள், காய வச்சுருக்குறாங்க. காமி கிட்ட இருந்து காமி. இது வந்து நாட்டு கம்பு சொல்லுவாங்க, இது ஐயர்த்து கம்பு சொல்லுவாங்க. இது வந்து இது நல்லா இப்படி இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா குத்தி எடுத்தால் கம்பாக வந்துடும். இது பாருங்க, எங்கள் தங்கச்சிக்கு பண்ணிட்டு இருந்து, சரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு கொடுங்க போடுறேன் அப்படின்னு போடுறேன். பாருங்க, இப்படி குத்தி எடுத்தாக்க நல்லா கம்பு நமக்கு கிடைச்சிடும். கிராமத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இவ்வளோதான். எங்கள் பாட்டியெல்லாம் இருக்கும்போது இதுமாரி செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால சரி எங்கள் தங்கச்சிட்டு இருந்து வாங்கி நான் கொஞ்சம் குத்தி பார்க்கலாம் அப்படின்னு குத்துறேன். அம்மியில் கம்பு இந்த மாதிரி குத்தியாச்சு. கிட்ட வாமா காமியா. நல்லா இது மாதிரி குத்தி எடுத்தால் கம்பு வந்துடும். இது வந்து நமக்கு சாப்பிடணும்னு நினச்சா நல்லா இந்த மாதிரி பச்சையாக இருக்கும். பச்சையாக ஒடிச்சு இந்த மாதிரி இப்படி செஞ்சு ஊட்டி சாப்பிடணும். செஞ்சுட்டு இப்படி ஊதிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். பச்சை கம்மா சாப்பிடுவோம், காஞ்சதும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அப்போல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இப்போ ரொம்ப தேடி சாப்பிட்றாங்க. நம்ம சிட்டியில் கூட எல்லாம் தேடி சாப்பிட்றாங்க. இப்போ இது யூஸ் பண்ணாத இடமே இல்லை. இப்போல்லாம் கேவுரு கம்பு வந்து யூஸ் பண்ணாத இடமே இல்லை. சூப்பர் மார்க்கெட்லாம் பேக்கெட் வச்சு விற்கிறாங்க. நம்ம வந்து இயற்கையாக வந்து கைனியில் விளைஞ்சது நம்ம இது மாதிரி வீட்டிலே தயார் பண்ணி கூழ் செஞ்சு சாப்பிட்றோம். பார்த்தீங்களா, நல்லா காஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அம்மூஸ் கிச்சனில் வந்து அம்மூஸ் கிச்சனில் மட்டும்தான் இல்லை இருக்கணும்னு இல்லை, எல்லாமே நான் போட்டுருக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.